இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எப்படி வந்து இபி பில் பே பண்ணணும் தான் பார்க்க போறோம். இபி ஆஃபீஸ் போயிட்டு லைன்ல இருந்துச்சு இபி பில் பே பண்ண அளவுக்கு டைம் இல்லாதவங்க இந்த வீடியோ பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இபி பில் ஆப் மூலியமாவும் வெப்சைட் மூலியமாவும் எப்படி பே பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு ஐடியாவில் சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல வந்து டிஎன்இபின்ற வந்து ஆப் வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஆப்புக்குள்ள போங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஆப்புக்குள்ள போனீங்கன்னா ஆப்போட கண்ட்ரோல்ஸ் இப்படி தான் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 4 டிஜிட் பாஸ்வேர்டு கேட்கணும். ஆல்ரெடி பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டேன். பாஸ்வேர்டு செட் பண்ணாதவங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு செட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள போனீங்கன்னா ஆட் கன்சூமர்னு சொல்லிட்டு கேட்கும். அது மேல ஆட் கன்சூமர் வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே உள்ள போனோம் கீழே ரைட் சைடுல பிளஸ் ஐக்கன் ஒன்று வரும். கீழே ரைட் சைடுல பிளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா என்டர் கன்சூமர் நம்பர் இருக்கணும். அதுல வந்து உங்களோட இபி நம்பர் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட இபி நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணிட்டு கீழே செக் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வரும். நேம், அட்ரஸ், ஸ்டேட்டஸ்னு சொல்லிட்டு இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கீழே கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கன்ஃபார்ம் பண்ண உடனே உங்களோட கன்சூமர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆட் ஆயிரும். ஆப்ல வந்து ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் பேக் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ள போன உடனே உங்க ரிசிப்ட், உங்களோட இதுக்கு மாதிரி நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணீங்க, எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணீங்கன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துடும். அப்படியே பேக் வந்தீங்கன்னா பாருங்க மேலேயே ஒரு ஆப்ஷன் வருதுல்ல, மேலே ஹோம் பேஜ்ல வியூ பில், பே பில் இருக்கு. அதாவது வியூ பில்ல கிளிக் பண்ணிக்கலாம். வியூ பில்ல கிளிக் பண்ணீங்கன்னா வந்து எவ்வளவு யூனிட் யூஸ் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு வந்து ஏபி பில் வந்திருக்குன்னு சொல்ல எல்லா டீடைல்ஸும் டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். நீ இதுலயே பே பண்ணா கீழே சூஸ் பேமெண்ட்டை கொடுத்து கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி எல்லாம் திரும்ப பேக் வெளியே வந்து பே பில் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதே கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா அந்த மாதிரி ஆப்போட இன்டர்ஃபேஸ் வரும். எல்லாமே உங்களோட நம்பர்ல கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பேமெண்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா யூபிஆர் கியூஆர் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா கூகுள் பே செலக்ட் பண்ணி அழகா வந்து நீங்க இபி பில் பே பண்ணிக்கலாம். நீங்க கூகுள் பே செலக்ட் பண்ணி அமௌண்ட் பே பண்ணீங்கன்னா பேக் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் பே ஆயிரும். சக்சஸ்ஃபுல் வந்துச்சுன்னா நீங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இபி பில்லோட பில் வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வெப்சைட்ல போயிட்டு நம்ம இபி பில் பே பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்ல போறேன். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸி தான். ஏதோ ஒரு குரோமால் வந்து கூகுளுக்கு போயிட்டு டிஎன்இபின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வரும், மேலே டிஐஎன்ஜிடின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிட்டு உள்ள போனோடனே இந்த மாதிரி தான் வரும். பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். நம்ம வந்து எதை கிளிக் பண்றது, எப்படி நம்ம போய் இபி பில் பே பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகும். அதுவும் வந்து ஈஸி தான். நீங்க ஒண்ணே பண்ணாங்க, ரைட் சைட்ல குயிக் பேன்னு சொல்ற ஆப்ஷன் இருக்குதுல்ல, அந்த குயிக் பே கரெக்டா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே கன்சூமர் நம்பர் கேட்கலாம். உங்களோட இபி நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் கேட்கும். உங்களோட இபி நம்பரை கரெக்டா என்டர் பண்ணுங்க. இபி நம்பரை கரெக்டா என்டர் பண்ணா அந்த கேப்சா வந்து கரெக்டா என்டர் பண்ணுங்க. 1352 கரெக்டா என்டர் பண்ணிட்டு கீழே சப்மிட் கொடுங்க. கீழே சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். இதுலயும் நம்மளோட கன்ஃபியூஷனா வரும். இந்த வெப்சைட்ல பே பண்ணதுலேயே பாத்தீங்கன்னா இதுதான் கன்ஃபியூஷன் ஆகுது. இதுல வந்து கீழே பாருங்க யூபிஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து நீங்க யூபிஐ மட்டும் தான் கிளிக் பண்ணணும். திரும்ப இதுலயும் டைமிங் வரும். இதுல நம்ம எங்க பே பண்ணறதே தெரியாது. இதுலயும் பாருங்க யூபிஐன்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா டேட்டா வந்து ஆப்புக்கு போகும். ஏதோ ஒரு ஆப் யூபிஐல போய் நீங்க கூகுள் பேயோ போன் பேயோ அதில் நீங்க போயிட்டு அமௌண்ட் பே பண்ணலாம். நான் வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டேன். அந்த அமௌண்ட் பே பண்றது பாத்தீங்கன்னா இதுல வந்து வரல. அது ஏன் வரலன்னா வந்து பாத்தீங்கன்னா அதுல ஸ்கிரீன் ரெக்கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஆகல. அதனால வந்து இப்ப டைமிங் ஓடுது. அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் டைமிங் ஓடுது. வெயிட் பண்ணுங்க. டைமிங் வந்ததுக்கப்புறம் பாருங்க டிரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு வந்துருச்சு. அது கீழே வியூ டவுன்லோட் ரிசிப்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஏபி பில் நம்ம எப்படி போய் நேரில் பே பண்ணிட்டா பில் வாங்குவோம் அதே மாதிரி ஆப்ஷன் இதுலயும் வந்துச்சு. உங்களோட ஏபி பில் வந்துச்சு. நீங்க அழகா வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கின்னு நீங்க வந்து போய் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இல்லை நீங்க அப்படியே கூட வச்சுக்கலாம். அப்படியே யாரும் வந்து கேட்க போறதில்ல நம்ம அமௌண்ட் பே பண்ணிட்டா. ஓகேவா சார்? சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா இபி பில் பே ஆயிடுச்சா பே ஆகலையான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த டிஎன்இபி ஆப்ல போய் செக் பண்ணலாம். திரும்ப அந்த ஆப்புக்குள்ள போயிட்டு நீங்க பாருங்க இப்போ லோட் ஆகுதுங்களா, லோட் ஆயிட்டு 0ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஏன்னா நம்ம அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க. வெப்சைட்ல போய் நம்ம அமௌண்ட் பே பண்ணதுனால இது வந்து 0ன்னு வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம நேரில் போகாம அந்த மாதிரி வீட்லயே வந்து ஈஸியா பே பண்ணிக்கலாம். உங்களால முடியலனாலையும் பக்கத்துல இருக்கிறவங்க கிடைச்சாங்கன்னா அவங்க வந்து அமௌண்ட் பே பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா சரி. இந்த மாதிரி ஐடியாவே உங்களுக்கு சொல்லுங்க. அவங்க வந்து மொபைல பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் வந்துட்டே இருக்கும். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க.